அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7ல 4வது பாட அழகான காரணிகளும் மடங்குகளும் பாடத்தினுடைய 2ஆம் பகுதியினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். காரணிகளும் மடங்குகளும் தொடர்பாக சென்ற வகுப்பில நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய வகுப்பை தொடரலாம். காரணிகளும் மடங்குகளும் பகுதி 2ல சென்ற வகுப்பில நாங்கள் பொது காரணிகளுள் பெரியது அப்படி என்றா என்னன்னு பார்த்த நாங்கள் அப்படி என்றா பொது காரணிகளுள் பெரியது அப்படி என்றா என்ன, அதாவது 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட எண்களினுடைய போகாபே அப்படி என்றா எப்படி இருக்கும். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சில எண்களின் பொதுவான காரணிகளுள் பெரியது. உதாரணமாக 12, 18 ஆகிய எண்களின் போகாபேயை காண வேண்டுமென்றா 12இன் காரணிகளையும் எழுதுவோம், 18இன் காரணிகளையும் எழுதுவோம். இந்த 2 எண்களினுடைய காரணிகளுக்குள்ளையும் பொதுவாக இருக்கின்ற காரணிகளுள் பெரியதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், போகாபே என்று சொல்கிறோம். இன்றைய வகுப்புல நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக பொது மடங்குகளுள் சிறியது அப்படி என்றா என்னென்று படிக்கலாம். பொது மடங்குகளுள் சிறியது. பொது மடங்குகளுள் சிறியது அப்படி என்றா என்ன, இதனை சுருக்கமா நாங்கள் சி என்று சொல்லுவோம். சி அது போகாபே என்று சொல்லுவோம். சி அப்படி என்றா என்ன, அல்லது பொது மடங்குகளுள் சிறியது அப்படி என்றா என்ன, இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். 2 அல்லது அதற்கு கூடிய சில எண்களின் 2 அல்லது அதற்கு கூடிய சில எண்களின் பொதுவான மடங்குகளுள் சிறியது. பொதுவான மடங்குகளுள் சிறியதாக இருக்கிற எண்ணத்தான் நாங்கள் போமாசி என்கிறோம். பொதுவான மடங்குகளுள் சிறியது. சிறியதுதான் அவ்வண்ணின் போமாசி எனப்படும். போமாசி ஆகும். அவ்வெண்களின் என்னன்னா நாங்கள் ஒரு எண்ணை பார்க்க மாட்டோம், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எண்களின் போமாசியத்தான் நாங்கள் சொல்ல போறோம். அப்ப போமாசி என்றா என்ன, அதாவது பொது மடங்குகளுள் சிறியது அப்படி என்றா என்ன, 2 அல்லது அதற்கு கூடிய சில எண்களின் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சில எண்களின் போமாசி என்பது அவைகளின் பொதுவான மடங்குகளுள் சிறியது ஆகும். அந்த எண்களுக்கு பொதுவான மடங்குகளை காண வேணும். முதலாவதாக அந்த எண்களினுடைய மடங்குகளை எழுதுவோம். பிறகு அவற்றின் மடங்குகளுள் பொதுவான மடங்குகளை தெரிவு செய்வோம். பிறகு இந்த பொதுவான மடங்குகளுள் சிறியதாக இருக்கின்ற அந்த எண்ணத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், போமாசி என்கிறோம். அப்ப உதாரணமாக நாங்கள் போமாசிய ஒரு உதாரணத்துடன் பார்க்கலாம்.
3, 4, 6 ஆகிய எண்களின் கோமாசியை நாங்கள் காணுவோம். 3, 4, 6 ஆகிய எண்களின் கோமாசி எப்படி இருக்கும்? கோமாசியை நாங்கள் காணப்போறோம். கோமாசி என்றா என்ன? பொதுவான மடங்குகளுள் சிறியதாக இருக்க வேணும். இப்ப நாங்கள் இந்த 3 எண்களினுடைய மடங்குகளையும் காணுவோம். 3னுடைய மடங்குகள் 3, 6, 9. 3னுடைய மடங்குகள் 3 3 கூடிக்கொண்டு வர வேண்டும். 3, 6 3லிருந்து 3, 6, 9, 12, 15, 18, 21 இப்படி போய்கொண்டிருக்கும். அடுத்ததாக 4ன் மடங்குகள் எழுதுவோம். 4ன் மடங்குகள் 4, 8, 12, 16, 20, 24, 28 இவ்வாறு போய்கொண்டிருக்கு. அடுத்ததாக 6ன் மடங்குகளை எழுதுவோம். 6ன் மடங்குகள் 6, 12, 18, 24, 30, 36 இவ்வாறு போய்கொண்டிருக்கும். 3, 4, 6 ஆகிய எண்களின் மடங்குகளை எழுதியிருக்கிறோம். பொது மடங்குகளுள் சிறியது. ஆகவே முதலாவதாக நீங்கள் காண வேண்டியது தரப்பட்ட எண்களின் மடங்குகளை எழுதுகிறோம். அடுத்ததாக இந்த மடங்குகளில் பொதுவாக இருக்கின்ற மடங்குகளை நாங்கள் தெரிவு செய்வோம். இந்த மடங்குகளில் பொதுவாக இருக்கின்ற மடங்குகள் நாங்கள் 3ன் மடங்குகள் 24, 27 வரை எழுதுவோம். இந்த மடங்குகளுள் பொதுவான மடங்குகளை நாங்கள் இப்ப தெரிவு செய்ய போறோம். பொதுவா 3 எண்களிலேயும் இருக்கக்கூடிய பொதுவான மடங்குகளை நாங்கள் தெரிவு செய்யலாம். முதலாவது பாருங்க, 12 3லையும் இருக்கக்கூடிய ஒரு மடங்கு ஆகும். 3 எண்களிலேயும் இருக்கக்கூடிய பொதுவான மடங்குகளை தெரிவு செய்வோம். அடுத்ததாக 12க்கு அடுத்ததாக வரக்கூடிய பொதுவான மடங்கு என்ன? 24. 24 3 எண்களையும் இருக்கக்கூடிய பொதுவான மடங்கு. பொதுவான மடங்குகள் எதெல்லாம்? 12, 24 3 எண்களிலையும் இருக்கக்கூடிய பொதுவான மடங்குகள். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? பொதுவான மடங்குகளுள் பொதுவான மடங்குகளுள் சிறியதைத்தான் என்ன சொல்றோம்? கோமாசி என்கிறோம். அப்ப அடுத்ததாக நாங்கள் பொதுவான மடங்குகளுள் சிறியதை எழுதுவான். பொதுவான மடங்குகள் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 12, 24. இந்த 2 மடங்குகள்லையும் சிறியதாக இருக்கிறது எது? 12. ஆகவே 3, 4, 6 ஆகிய எண்களின் கோமாசி என்னவாக இருக்கும்? 12 ஆக இருக்கும். கோமாசி என்றா என்ன? 2 அல்லது அதற்கு கூடிய சில எண்களின் பொதுவான மடங்குகளுள் சிறியதுதான் அவ்வெண்களின் கோமாசி எனப்படுகிறது. ஒரு உதாரணத்துடன் நாங்கள் பார்க்கிறோம். 3, 4, 6 ஆகிய எண்களின் கோமாசியை நாங்கள் காண்றோம். முதலாவதாக 3னுடைய மடங்குகளை எழுதுவோம். 3னுடைய மடங்குகள் என்றா 3லிருந்து இவை 3னுடைய மடங்குகள் நிச்சயமாக 3ஆல் வகுபடக்கூடியவையாக இருக்க வேண்டும். 3லிருந்து 3 3ஆக அதிகரித்து செல்கிற வண்ணம் அமைந்திருக்கும். 3 நாங்கள் வாய்ப்பாடு தெரியும். 3, 6, 9, 12 3வது வாய்ப்பாட்டுல வார எல்லாமே 3னுடைய மடங்குகளாக இருக்கும். 3 3 2 3 6 3 9 அப்படி என்று நாங்கள் மடங்குகள் எழுதலாம். 3 6 9
12, 15, 18, 21, 24, 27 போய்கொண்டிருக்கும். அதே போல 4 மடங்குகளையும் எழுதுவோம், 6 மடங்குகளையும் எழுதுவோம். இந்த 3 எண்களின் மடங்குகளை எழுதின பிறகு அவற்றில் இருக்கக்கூடிய பொதுவான மடங்குகள் எவையெல்லாம் என்பதை நாங்கள் எழுதலாம். அப்ப பொதுவான மடங்குகளாக இப்ப வாரது 12, 24. இன்னும் நாங்கள் எழுதி கொண்டு போனோம்னா பொதுவான மடங்குகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் இன்னும் எழுதி கொண்டு போக தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் சிறியதைத்தான் பார்க்க போறோம். பொதுவான மடங்குகளுள் சிறியது சிறியதென்றால் முதலாவது வரக்கூடிய மடங்காக இருக்கும். ஆகவே இந்த 12ஐயும் 24ஐயும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறிய மடங்காக இருப்பது 12. முதலாவது சிறியதாக இருக்கக்கூடிய மடங்கு 12. ஆகவே இந்த 3 எண்களின் போமாசி என்னவாக இருக்கும்? 12ஆக இருக்கும். அப்ப நாங்கள் மடங்குகளை வச்சுக்கொண்டு போமாசி காணக்கூடிய முறையை இப்ப பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக வேற வேற முறைகள்ல எவ்வாறு போமாசியை காண்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக போமாசி காண்பதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய முறை என்னென்றால் முதன்மை காரணிகளின் மூலம் எவ்வாறு போமாசியை காண்பது. முதன்மை காரணிகளின் மூலம் போமாசி காணல். முதன்மை காரணிகளின் மூலம் போமாசியை எவ்வாறு காண்றது என்பதை பற்றி நாங்கள் இப்ப படிக்க போறோம். போமாசி நாங்கள் படிக்கும்போது ஏற்கனவே நாங்கள் போகாப்பே படிச்சிருக்கிறோம். பொதுவான காரணிகளுள் பெரியது. பொதுவான காரணிகளுள் பெரியது பார்க்கும் போதும் நாங்கள் 3 முறைகளை பயன்படுத்தி இருந்தோம். முதலாவதாக காரணிகளை பயன்படுத்தி காண்ற முறை. இரண்டாவதாக முதன்மை காரணிகளின் மூலம் அவ்வாறு போக்காப்பையை காண்றது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி போமாசியில நாங்கள் முதன்மை காரணிகளின் மூலம் போமாசியை எவ்வாறு காண்றது என்பது பற்றி இப்ப படிக்கலாம். அப்ப இதற்காக நாங்கள் ஒரு 3 எண்களை எடுத்திருக்கிறோம். 6, 8, 12 ஆகிய எண்களின் போமாசியை முதன்மை காரணிகளை பயன்படுத்தி நாங்கள் காண போறோம். ஆகிய எண்களின் போமாசி. ஆகிய எண்களின் போமாசியை காண போறோம். நாங்கள் பயன்படுத்த போற முறை முதன்மை காரணிகளின் மூலம் போமாசி காண போறோம். இப்ப இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதன்மை காரணிகள். ஆகவே தரப்பட்ட 3 எண்களையும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். தரப்பட்ட எல்லா எண்களையும் நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக முதலாவதாக எழுதுவோம். அப்ப 6 நாங்கள் எவ்வாறு முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவது? 6 மிகச்சிறிய முதன்மை எண்ணில இருந்து வகுத்து கொண்டு வருவோம். முதலாவதாக 2ஆல வகுப்போம். 2ஆல வகுக்க முடியாட்டி அடுத்த முதன்மை எண்ணால நாங்கள் வகுத்து பார்ப்போம். 6 2ஆல வகுக்கும் போது என்ன வரும்? 3. 3 திரும்ப நாங்கள் 3 2ஆல வகுப்படாது. ஆகவே அடுத்த முதன்மை எண்ணான 3ஆல வகுப்போம். இப்போ 3ஆல வகுக்கும் போது 1 கிடைக்கும். இப்ப 6 என்கிற எண்ணை நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 2 தர 3 என எழுத முடியும். அதே போல 8ஐயும் நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். ஆகவே 8 சிறிய முதன்மை எண்ணான 2ஆல வகுப்போம். அப்போ 8 2ஆல வகுத்த நீங்கண்டா 4. திரும்ப 4ஐயும் 2ஆல வகுப்போம். வகுக்கும் போது 2.
திரும்ப ரெண்டால வகுத்தோம்னா 1 கிடைக்கும். இறுதியில 1 வரும் வரை நாங்கள் வகுக்க வேணும். முதன்மை காரணிகளை மட்டும் பயன்படுத்தி வகுக்க வேணும். வகுக்கும் போது மிகச்சிறிய முதன்மையின் காரணியில இருந்து நாங்கள் வகுத்து கொண்டு வர வேணும். அப்ப எட்டை 8 என்கிற எண்ணை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதலாம்? 2 தர 2 தர 2 2 4 4 தர 2 8. அடுத்ததாக இதே போல நாங்கள் 12ஐயும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். 12 மிகச்சிறிய முதன்மை எண்ணான 2ஆல வகுப்போம். 12ல 2 6 தடவை. திரும்ப அடுத்ததாக 2ஆல மீண்டும் வகுப்போம். 3 6. திரும்ப 3 ஆனது 2ஆல வகுப்படாது. ஆகவே அடுத்த முதன்மை எண்ணான 3ஆல வகுப்போம். வகுக்கும் போது 1 கிடைக்கும். பெருக்கி பார்த்தனீங்கன்னா 12 வர வேணும். 2 4 4 தர 3 12. ஆகவே 12 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதலாம்? 2 தர 2 தர 3 என நாங்கள் எழுதலாம். நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக தரப்பட்ட 3 எண்களையும் எழுதியிருக்கிறோம். நாங்கள் போமாசி காண வேண்டிய 3 எண்களையும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த எண்களை நாங்கள் சுட்டி குறிப்பீட்டுல எழுதுவோம். சுட்டி குறிப்பீட்டுல எப்படி எழுதுவோம்? பலுக்களாக எழுத போறோம். 2 எத்தனையாம் பலுவாக இருக்குது, 3 எத்தனையாம் பலுவாக இருக்குது அப்படின்றத எழுத போறோம். சுட்டி வடிவத்துல நாங்கள் எழுத போறோம். அப்ப முதலாவதாக பாருங்க, 2 ஒரு முறைதான் இருக்குது. ஆகவே 2இன் ஓராம் பலு. அதே மாதிரி 3 ஒரு முறைதான் இருக்குது. அப்ப 3இன் ஓராம் பலு. முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதிய அந்த காரணிகளை இப்ப நாங்கள் சுட்டி குறிப்பிட்டு எழுதுறோம். அடுத்தது பாருங்க, 2 தர 2 தர 2. அப்ப இதை நாங்கள் எவ்வாறு சுட்டி வடிவத்துல எழுதலாம்? 2 ஆனது 3 தடவைகள் வந்திருக்குது. ஆகவே 2இன் மூன்றாம் பலு இதை நாங்கள் எழுத முடியும். அடுத்தது 12 2 தர 2 தர 3 நாங்கள் எவ்வாறு சுட்டி வடிவத்தில் எழுதலாம்? 2 ஆனது 2 தடவைகள் வந்திருக்கு. ஆகவே 2இன் 2ஆம் பலு தர 3ஆனது ஒரு தடவை வந்திருக்கு. 3இன் ஓராம் பலு. அப்ப நாங்கள் முதன்மை காரணிகளின் மூலம் போமாசி காண்பதற்காக முதலாவதாக தரப்பட்ட 3 எண்களையும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். பிறகு இந்த காரணிகளை நாங்கள் சுட்டி வடிவத்தில் எழுதியிருக்கிறோம், வழுக்களாக எழுதியிருக்கிறோம். எழுதின பிறகு என்ன செய்ய வேணுமென்றா, அந்த முதன்மை காரணிகளின் உயர் வலுவை கொண்ட எண்களை தெரிவு செய்வோம். அதாவது நாங்கள் போமாசி காண்றதுக்கு போமாசியை காண போறோம். அப்ப வேறுபட்ட இந்த பெருக்கங்களாக சுட்டி வடிவில் எழுதியிருக்கக்கூடிய வேறுபட்ட எல்லா காரணிகளினதும் உயர் வலுக்களை தெரிவு செய்வோம். இப்ப என்னென்ன காரணிகள்லாம் இங்க வந்திருக்கு? 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. வேற காரணிகள் வரவே ஒன்றுக்கொன்று வித்தியாசமான காரணிகள் இங்க 2ம் 3ம் மட்டும்தான் இருக்குது. ஆகவே இந்த காரணிகளில் உயர் வலுக்களை தெரிவு செய்வோம். என்ன மாதிரி? இப்ப 2 என்கிற காரணியை பார்க்கும்போது இங்க 2ன் ஓராம் பலு இருக்குது, இங்க 2ன் மூன்றாம் பலு இருக்குது, இங்க 2ன் 2ஆம் பலு இருக்குது. அப்ப 2இன் வலுக்களில் உயர் வலுவை தெரிவு செய்வோம். ஓராம் பலு, மூன்றாம் பலு, 2ஆம் பலு. வேற கூடின வலுவா இருக்கிறா 2ன் மூன்றாம் பலு. அதே போல இதையும் அடுத்தது 2 எழுதிட்டோம். இனி நாங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான எல்லா காரணிகளினதும் உயர் வலுக்களை நாங்கள் தெரிவு செய்ய வேணும். அடுத்த 2 எழுதிட்டோம். அடுத்ததாக இருக்கிறது 3. 2 இடத்துலையும் பாருங்க எத்தனையாம் வலுவை கொண்டதாக இருக்குது? ஓராம் வலுவை கொண்டதாக இருக்குது. 1 விட பெருசாக இல்லை. 3னுடைய உயர் வலுவே 1ஆகத்தான் இருக்குது. ஆகவே நாங்கள் 3ன் ஓராம் வலு
ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கக்கூடிய எல்லா காரணிகளினாலும் உயர் வலுக்களை தெரிவு செய்து அவற்றை பெருக்கும் பொழுது கிடைப்பதுதான் ஓமாசி ஆகும். அப்ப இரண்டினுடைய மூன்றாம் வலுவின் பெருமானம் என்னவாக இருக்கும்? இரண்டினுடைய மூன்றாம் வலுவின் பெருமானம் 8ஆக இருக்கும். மூன்றினுடைய ஓராம் வலுவின் பெருமானம் 3ஆக இருக்கும். இரண்டினுடைய பெருக்கம் தான் தோமாசி ஆகும். ஆகவே 6, 8, 12 இந்த எண்களின் தோமாசி 24 ஆகும். அப்ப நாங்கள் இரண்டாவது முறையாக முதன்மை காரணிகளின் மூலம் தோமாசியை எவ்வாறு காண்றது பார்த்து நாங்கள் தரப்பட்ட 3 எண்களையும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். பிறகு இந்த பெருக்கங்களை நாங்கள் ஒவ்வொன்றையும் சுட்டி குறிப்பீட்டில் எழுதியிருக்கிறோம். 2, 3 முறை வந்திருந்தா 2இன் 3ஆம் வலு, இங்க 2 ஒரு முறை வந்திருக்கு, 3 ஒரு முறை வந்திருக்கு. ஆகவே 2இன் 1ஆம் வலு தர 3இன் 1ஆம் வலு, இங்க 2 முறைகள் 2 தடவைகள் வந்திருக்கு. ஆகவே 2இன் 2ஆம் வலு தர 3இன் 1ஆம் வலு. இப்ப ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கக்கூடிய எல்லா காரணிகளையும் நாங்கள் எடுக்க வேணும். இப்ப இங்க பிரச்சனையில 2ம் 3ம் மட்டும்தான் இருக்குது. அப்ப இந்த 2இன் உயர்வலுவாக இருப்பது என்ன என்று பார்க்கிறோம். 2இன் 3ஆம் வலு. ஆகவே 2இன் 3ஆம் வலு. அடுத்தது 3இன் உயர்வலுவாக இருக்கக்கூடிய அந்த சுட்டி என்ன என்று பார்க்கிறோம். 3க்கு ஓராம் வலு மட்டும்தான் 2 இடத்துலயும் இருக்கு. இதை விட பெரிய வலுவை கொண்ட சுட்டி இல்லை. ஆகவே 3இன் ஓராம் வலுவையே நாங்கள் தெரிவு செய்கிறோம். அப்ப இந்த நாங்கள் தெரிவு செய்த இந்த உயர் வலுக்களை கொண்ட சுட்டிகளின் பெருக்கம் தான் இந்த 3 எண்களின் தோமாசி ஆகும். இதை நாங்கள் ஒருக்கா மடங்குகளை பயன்படுத்தி செய்தும் பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே செய்த மாதிரி பொதுவான மடங்குகளுள் சிறியதை பார்க்க போறோம். 6இனுடைய 6, 8, 12 ஆகிய 3 எண்களினுடைய மடங்குகளை எழுதுவோம். அவற்றின் பொதுவான மடங்குகளை பார்ப்போம். அதுல சிறியதாக இருக்க மடங்கை தெரிவு செய்து நாங்கள் ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். 6இனுடைய மடங்குகள் எழுதுவோம். 6, 12, 18, 24, 30 போய்கொண்டிருக்கும். 8இனுடைய மடங்குகள் எழுதுவோம். 8, 16, 24, 32, 40 இவ்வாறு போய்கொண்டிருக்கும். 12இனுடைய மடங்கு தெரிவு செய்வோம். 12, 24, 36, 48 என்று போய்கொண்டிருக்கும். அப்ப 3 எண்களினுடைய மடங்குகளையும் நாங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த மடங்குகளுள் பொதுவாக இருக்கின்ற மடங்குகளுள் சிறியது என்னவாக இருக்கும்? அதற்காக நாங்கள் பொதுவான மடங்குகளை தெரிவு செய்வோம். 6 இங்க மட்டும்தான் இருக்கு, இங்க எல்லாம் இல்லை. 8 இங்க மட்டும்தான் இருக்கு, மற்ற 2 இடங்களையும் இல்லை. அடுத்தது 12 பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு, இதுல இருக்குது. 18 இங்க மட்டும்தான் இருக்குது, இங்க இல்லை. அதனால 24 பாருங்க, இதுல இருக்குது, இதுல இருக்குது, இதுல இருக்கு. 6இனுடைய மடங்காகவும் இருக்கு, 8இனுடைய மடங்காகவும் இருக்கு, 12இனுடைய மடங்காகவும் இருக்குது. பொதுவான மடங்காக இருக்கிறது 24. இனி நாங்கள் இன்னும் பார்த்து கொண்டு போனோம்னா 24 விட பெரிய மடங்குகள் தான் வருமே தவிர சிறிய மடங்குகள் வராது. ஆகவே இந்த 3 எண்களினுடைய மடங்குகளில் பொதுவான மடங்குகளில் சிறியதாக இருக்கக்கூடிய மடங்கு 24 இருக்கும். ஆகவே இவற்றின் தோமாசி 24 ஆகும். பொதுவான மடங்குகளில் சிறியதாக இருக்கக்கூடிய மடங்கு என்னும்போது முதலாவதாக பொதுவாக வார மடங்கையை நாங்கள் தெரிவு செய்யலாம். ஆகவே இவற்றினுடைய தோமாசி 24. முதன்மை காரணிகளை பயன்படுத்தி செய்யும் போது 24, இங்கேயும் 24 வருது. தோமாசி காண்றதுக்காக உங்களுக்கு நாங்கள் 2 முறைகள் பார்த்துட்டோம். இனி அடுத்ததாக இன்னொரு முறையும் பார்க்கலாம்.
அடுத்ததாக நாங்கள் இறுதியாக இந்த வகுத்தல் முறையில கோமாசி எவ்வாறு காண்றதுன்னு பார்ப்போம். இந்த 3 எண்களுக்குமே பார்ப்போம் வகுத்தல் முறையில கோமாசி எவ்வாறு காண்றது. வகுத்தல் முறையில கோமாசி காண்றது. ஏற்கனவே நாங்கள் செய்த அந்த 3 எண்களினுடைய கோமாசியை காணுவோம். 6, 8, 12 3 எண்களின் கோமாசியும் காணுவோம். 6, 8, 12 வகுத்தல் முறையில நாங்கள் கோமாசி காணப்போறோம். 6ஐயும் 8ஐயும் 12ஐயும் எழுதி நாங்கள் வகுத்தல் முறை என்பதற்காக இந்த டானா வகுத்தல்ல நாங்கள் செய்ய போறோம். முதலாவதாக நாங்கள் முதன்மை காரணிகளை பயன்படுத்தி வகுத்து கொண்டு வர வேணும். முதன்மை காரணிகளின் மூலம் கோமாசி காண்றதுக்கும் முதன்மை காரணிகளைத்தான் பயன்படுத்துறோம். வகுத்தல் முறைக்கும் நாங்கள் முதன்மை காரணிகளைத்தான் பயன்படுத்துறோம். சிறிய முதன்மை காரணியில இருந்து நாங்கள் வகுத்து கொண்டு வர போறோம். ஆகவே முதலாவதாக 2ஆல வகுக்கலாம். 2ஆல வகுத்தோம்னா 3 எண்களையும் வகுக்க போறோம். 6 2ஆல வகுக்கும் போது 3, 8 2ஆல வகுக்கும் போது 4, 12 2ஆல வகுக்கும் போது 6. அடுத்ததாக பாருங்க 3, 4, 6 இந்த 3 எண்களும் இருக்குது. இந்த 3 எண்களையும் வகுக்கக்கூடிய பொதுவான முதன்மை எண் இல்லை. இங்கே இருந்தது 6, 8, 12 ஆகிய 3 எண்களையும் நாங்கள் 2 என்கிற முதன்மை எண்ணால வகுக்க முடியும். ஆனால் 3, 4, 6 இந்த 3 எண்களையும் வகுக்கக்கூடிய பொதுவான முதன்மை எண் இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம், 4ம் 6ஐயும் 2ஆல வகுக்கலாம். ஆனால் 3 2ஆல வகுக்க இயலாது. வகுக்கும் போது மீதி வரும். நாங்கள் அதுக்காக என்ன செய்தோம், இருந்தாலும் இந்த 2 எண்களும் 2ஆல வகுபடும் என்பதனால் நாங்கள் இந்த 3 காரணிகளையும் 2ஆலேயே வகுக்க போறோம். வகுக்கும் போது 3ஆனது 2ஆல் மீதியின்றி வகுபடாது. ஆகவே நாங்கள் 3 வகுக்க வேணாம், அப்படியே எழுதுறோம். அடுத்தது 4 2ஆல வகுக்கும் போது 2, 6 2ஆல வகுக்கும் போது 3 என்று எங்களுக்கு கிடைக்குது. 3 எண்களையும் வகுக்கக்கூடிய பொதுவான முதன்மை எண் இல்லாம இருக்குது இந்த இடத்துல. ஆனாலும் நாங்கள் என்ன செய்யறோம், 2 எண்களையும் வகுக்க முடியும் என்பதனால் 2ஆல வகுத்து 3 என்கிற எண்ணை 2ஆல் மீதியின்றி வகுக்க முடியாது. ஆகவே 3 நாங்கள் அப்படியே எழுதி இருக்கிறோம். இனி 3, 2, 3 இந்த 3ஐயும் வகுக்கக்கூடிய பொதுவான எண்கள் இல்லை. ஆனால் இந்த 3ம் 3ஆல வகுப்படும். ஆகவே நாங்கள் 3ஆல வகுக்கிறோம். 3ஆல வகுக்கும் போது 1, 2ஐ 3ஆல வகுக்க முடியாது. ஆகவே நாங்கள் 2 அப்படியே எழுதுறோம். 3ஐ 3ஆல வகுக்கும் போது 1 கிடைக்குது. அப்ப இனி வகுக்கிற மாதிரி பொதுவான எண்கள் இல்லை. ஒரே ஒரு 2 மட்டும்தான் இருக்குது. அப்ப பொதுவாக இங்க 2 இடத்துலயுமே 1 வந்துட்டு நாங்கள் வேணுமெண்டா 2ஆல வகுத்து இறுதியில 1 1 என எழுதலாம், அல்லது நாங்கள் இதோட நிப்பாட்டி கொள்ளலாம். இப்ப இதுல இருந்து நாங்கள் இந்த 3 எண்களில் கோமாசிய காணுவோம். கோமாசி சமம் என்ன செய்வோம், நாங்கள் வகுத்த எண்களையும் வகுபட்ட எண்களினுடைய பெருக்கத்தையும் அதே நேரம் எஞ்சி இருக்கக்கூடிய எண்களையும் நாங்கள் எழுதி பெருக்குவோம். 2, 2, 3 ஆகிய எண்கள் இந்த 3 எண்களாலும் வகுத்த எண்கள் 2 தர 2 தர 3 தர இதனோடு எஞ்சி இருக்கக்கூடிய எண்களை நாங்கள் பெருக்குவோம். 1 தர 2 தர 1. ஆகவே இவை அனைத்தின் பெருக்கம் தான் இந்த 3 எண்களின் கோமாசி ஆகும்.
ரெண்டோட ரெண்டை பெருக்கணும்னா 4, 4 தர 3 12, 12 தர 2 24 ஆகும். நாங்கள் இவ்வாறு வகுக்கும் போது வகுத்த எண்களினதும் எஞ்சிய எண்களினதும் பெருக்கம்தான் இம்மூன்று எண்களின் போமாசி ஆகும். ஏற்கனவே நாங்கள் இந்த மூன்று எண்களுக்கும் போமாசி இரண்டு முறைகளில் கண்டிருந்தோம். மடங்குகளை பயன்படுத்தி காண்ற முறை, அடுத்ததாக முதன்மை காரணிகளை பயன்படுத்தி காண்ற முறை. அப்ப நாங்கள் இப்ப பார்த்திருக்கிற முறை வகுத்தல் முறையில போமாசி காண்றது. இவ்வாறு நாங்கள் வகுத்து போட்டு மூன்று எண்களாலையும் வகுக்க முடிஞ்சு இறுதியில 1 வந்ததுண்டா பிரச்சனை இல்லை. இந்த எண்கள் அவலத்தையும் நாங்கள் பெருக்குவோம். இறுதியில ஒன்றோட மீதியாக இருக்கக்கூடிய முதன்மை எண்களையும் நாங்கள் சேர்த்து பெருக்கும் போது கிடைக்கிறது இந்த மூன்று எண்களினுடைய போமாசி ஆகும். இந்த மூன்று எண்களின் போமாசி 24 ஆகும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதோட போமாசி அப்படி என்றா என்ன, போகாப்பே அப்படி என்றா என்னண்டு இந்த ரெண்டு விஷயங்களோட இந்த பாட அழகானது முடிவடைது. நாங்கள் பார்த்த மிக முக்கியமான விடயங்கள் போகாப்பே, போமாசி. போகாப்பே அப்படி என்றா என்ன, எத்தனை எண்கள் தந்திருந்தாலும் அத்தனை எண்களுடைய காரணிகளையும் காண வேணும். அந்த காரணிகளுள் பொதுவான காரணிகளுள் பெரியதுதான் என்னவாக இருக்கும், போகாப்பே. அடுத்ததாக போமாசி அப்படி என்றா என்ன, 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட எண்களினுடைய போமாசி என்பது அந்த எத்தனை எண்கள் தந்திருந்தாலும் அத்தனை எண்களினுடைய மடங்குகளையும் காண வேணும். இது காரணிகள், இது மடங்குகள். மடங்குகளையும் நாங்கள் காண வேணும். அந்த மடங்குகளுள் பொதுவாக இருக்கின்ற மடங்குகளுள் சிறியதே போமாசி எனப்படுகிறது. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட எண்களினுடைய பொதுவான மடங்குகளுள் சிறியது. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மடங்குகளை நாங்கள் எழுதும் போது அவற்றில் பொதுவாக இருக்கின்ற மடங்குகளுள் சிறியதுதான் போமாசி எனப்படுகிறது. இந்த காரணிகளும் மடங்குகளும் பகுதி 2ல நாங்கள் மிக முக்கியமான இந்த 2 விடயங்களையும் பார்த்தோம். இந்த 2 விடயங்களையும் 3 முறையில நாங்கள் செய்யலாம். போகாப்பேயும் போமாசியும் காண்றதுக்கு 3 முறைகள் படிச்சு நாங்கள் எக்ஸாமுக்கு வரும். இது 2ல ஏதாவது ஒன்று வரலாம், சில நேரம் 2ம் வரலாம். நீங்கள் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி இதுக்கான விடையை எழுதுனீங்கன்னா சரி. போமாசி அல்லது போகாப்பே காண்பதற்கு ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி கண்டனீங்கன்னா சரியாக இருக்கும். ஆகவே இதோட எங்களுக்கு இந்த பாட அழகானது நிறைவுக்கு வருது. நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாடத்தை படிக்கலாம். அடுத்ததாக 5வது பாட அழகான சுட்டிகள் அப்படி என்னன்னு நாங்கள் பார்க்கலாம். தரம் 7 கணிதத்துல 5வது பாட அழகான சுட்டிகள் பற்றி நாங்கள் இப்ப படிக்க போறோம். சுட்டிகள் அப்படி என்றா என்ன, அதாவது ஓரன் அதே எண்ணால் மீண்டும் மீண்டும் பல தடவைகள் பெருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் ஒருவன் 3ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படும் போது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஓர் எண்
அதே எண்ணால் மீண்டும் மீண்டும் பெருக்கப்படும் போது நாங்கள் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இவற்றை சுருக்கமாக சுட்டி குறிப்பீட்டில் எழுதுகிறோம். ஓரன் அதே எண்ணால் மீண்டும் மீண்டும் பெருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் மூன்றானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் இவற்றை சுருக்கமாக சுட்டி குறிப்பீட்டில் எழுதுகிறோம். அதை எவ்வாறு நாங்கள் சுருக்கமாக எழுதுகிறது? இங்க 3 என்கிற எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. ஆகவே 3இன் எத்தனை தடவைகள் மூன்றானது பெருக்கப்படுகிறது? 1, 2, 3, 4. 3 என்கிற எண்ணானது 4 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே 3இன் 4ஆம் பலு என்று நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில் எழுத முடியும். இந்த குறிப்பீட்டுக்கு தான் என்ன பெயர்? சுட்டி குறிப்பீடு. சுட்டிகள்ல நாங்கள் இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? சுட்டி குறிப்பீடு என்கிறோம். இங்க நாங்கள் இந்த 3க்கு என்ன பெயர் சொல்லுவோம்? 3 என்பது அடி ஆகும். அடுத்து இந்த 4க்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? 4 என்பது பலு ஆகும். பலு அல்லது சுட்டி எனப்படுகிறது. நாங்கள் சுட்டி என்று சொல்லுவோம் அல்லது பலு என்று சொல்லலாம். சுட்டி குறிப்பீட்டில் எழுதும் போது 3 நாங்கள் அடியில மீண்டும் மீண்டும் பெருக்கப்படக்கூடிய அந்த எண்ணை நாங்கள் அடியில எழுதுவோம். இதை நாங்கள் அடி என்கிறோம். 3இனை 4 நாங்கள் 3க்கு வலப்பக்கமாக 3 எழுதிட்டு 3 கொஞ்சம் பெருசா எழுத வேணும். 3 எழுதிட்டு 3க்கு வலது பக்கமாக இந்த மேல் பக்கத்துல 3 விட நாங்கள் சின்ன எழுதுவோம். 3இன் 4ஆம் பலு என்று சொல்லுவோம். இந்த வடிவத்துக்கு தான் என்ன பெயர்? சுட்டி குறிப்பீட்டு வடிவம். சுட்டி குறிப்பீடு என்று சொல்லுவோம். 3 என்பது அடியாகும். 4 என்பது பலு அல்லது சுட்டியாகும். இதனை நாங்கள் எப்படி வாசிப்போம்? 3இன் 4ஆம் பலு. 3இன் 4ஆம் பலு என்று சொல்லுவோம். ஆகவே சுட்டிகள் அப்படி என்றால் என்ன? சுட்டிகள்ல நாங்கள் படிக்கிறது சுட்டி குறிப்பீட்டுல எழுதுறது. ஒரு எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் இவற்றை சுருக்கமாக எழுதுவதற்காக சுட்டி குறிப்பீட்டினை பயன்படுத்துகிறோம். சுட்டி குறிப்பீட்டில அடியில இருக்கிறத அடி என்று சொல்லுவோம், மேலே இருக்கிறத சுட்டி என்று சொல்லுவோம். இதை நாங்கள் வாசிக்கிறது 3இன் 4ஆம் பலு என வாசிப்போம். அடுத்ததாக நாங்கள் இந்த சுட்டியில ஒரு கேள்வி பார்க்கலாம். முதலாவதாக 5இன் 3ஆம் பலு சுட்டி குறிப்பீட்டுல எழுதப்பட்டிருக்குது. 5இன் வாசிக்கிறது 5இன் 3ஆம் பலு. 5இன் 3ஆம் பலு என்பதனை விரித்து எழுதி பெருமானம் காண்க. விரித்து எழுதி பெருமானம் காண்க. இந்த சுட்டி குறிப்பீட்டில் எழுதப்பட்ட 5இன் 3ஆம் பலு என்பதனை விரித்தெழுதி பெருமானம் காண்க என்று கேள்வி கேட்டிருக்குது. நாங்கள் தரம் 7ல படிச்சிருக்கிறோம். விரித்தெழுதி பெருமானம் காண்க. அப்ப நாங்கள் இதுல ஒரு கேள்வி செய்துட்டு நாங்கள் தரம் 8ல சுட்டியில படிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். இப்ப 5இன் 3ஆம் பலு என்பதனை நாங்கள் எவ்வாறு விரித்து எழுதுவோம்? 5இனுடைய 3ஆம் பலு. அப்ப 5ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது.
ஆகவே 5 தர 5 தர 5. ஓர் எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவற்றை சுருக்கமாக எவ்வாறு எழுதுகிறோம்? சுட்டி குறிப்பீட்டில் எழுதுகிறோம். 5ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. ஆகவே 5 அடியில் எழுதுவோம். 5ஆனது எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 1, 2, 3. ஆகவே நாங்கள் 3 5க்கு மேல் பக்கமாக இந்த வலது பக்கத்துல எழுதுவோம். அப்ப இப்படி பெருக்கமாக எழுதியிருக்கிறத நாங்கள் சுருக்கமாக இப்படி எழுதுவோம். ஆகவே இப்படி சுருக்கமாக எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் எவ்வாறு விரித்தெழுத வேணும்? 5ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 3 தடவைகள். ஆகவே 5 தர 5 தர 5 என நாங்கள் எழுதி விரித்தெழுதி இருக்கிறோம். இனி இதனுடைய பெருமானத்தை நாங்கள் காண்போம். எவ்வாறு பெருமானம் காண வேணும்? 5ஐயும் 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 பெருக்க வேணும். 5ஐயும் 5ஐயும் பெருக்கினோம்டா 25. 25ஓட 5 பெருக்கினோம்டா 125. 5 தர 5 தர 5 15 என்று போட்டுறக்கூடாது. 5ஐயும் 5ஐயும் பெருக்கும் போது 25. 25ஓட 5 பெருக்கும் போது 125 என்று உங்களுக்கு விடை கிடைக்குது. இந்த விரித்தெழுதி பெருமானம் நாங்கள் கண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஓர் எண்ணை முதன்மை எண்ணொன்றை அடியாக உள்ள சுட்டி குறிப்பீட்டுல எவ்வாறு எழுதுறது என்று பார்க்க. அதாவது முதன்மை எண்ணொன்றை அடியாக கொண்ட முதன்மை எண்ணொன்றை அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் எடுத்துரைத்தல். ஒரு எண்ணை தரப்பட்ட ஒரு எண்ணை முதன்மை எண்ணொன்றை அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் எவ்வாறு எழுதுவது? அது ஒரு சுட்டி குறிப்பீட்டில் எழுத போறோம். அடியில இருக்கக்கூடிய முதன்மை எண்ணாக இருக்கிற மாதிரி நாங்கள் எழுத போறோம். உதாரணமாக 16 என்கிற எண்ணை முதன்மை எண்ணொன்றை அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டுல நாங்கள் எழுதலாம். இப்ப என்ன செய்ய வேணும்? அடி முதன்மை எண்ணாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் 16ஐ முதன்மை எண்களால வகுத்து கொண்டு வருவோம். முதன்மை எண் காரணிகளை காண்பது போல முதன்மை எண்களாலே வகுத்து கொண்டு வருவோம். முதன்மை எண்களால வகுக்கும் போது முதலாவது நாங்கள் மிகச்சிறிய முதன்மை எண்ணான 2ஆல வகுப்போம். 16 2ஆல வகுப்பு நீங்கண்டா என்ன வரும்? 8. அடுத்தது மீண்டும் 8 2ஆல வகுப்போம். 8 2ஆல வகுக்கும் போது 4. திரும்ப 4 நாங்கள் 2ஆல வகுப்போம். 4 2ஆல வகுத்தோம்டா 2. 2 திரும்ப 2ஆல வகுத்தோம்டா 1. அவை நாங்கள் இந்த ஏற்கனவே முதன்மை காரணிகளின் மூலம் முதன்மை ஒரு எண்ணின் முதன்மை காரணிகளை காண்றதுக்கு நாங்கள் அந்த முதலாவது என்ன செய்வோம்? முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். தரப்பட்ட ஒரு எண்ணினுடைய முதன்மை காரணிகளின் பெருக்கத்தை எழுத போறோம். 16 என்கிற எண்ணினுடைய முதன்மை காரணிகளின் பெருக்கத்தை நாங்கள் எழுதுவோம். 16 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதலாம்? 2 2 தர 2 தர 2 தர 2 2 தர 2 தர 2. ஆகவே பாருங்க, 16 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் இவ்வாறு எழுதலாம். இனி இதை எவ்வாறு நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில் எழுதலாம்? அப்போ ஒரு எண்ணின் பெருக்கத்தை ஒரு எண் மீண்டும் மீண்டும் பெருக்கப்படும் போது அதனை நாங்கள் சுட்டி குறிப்பீட்டுல இலகுவாக எழுதலாம். அப்ப 16
2 தர 2 தர 2 தர 2 என முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். இதனை சுட்டி குறிப்பிடல நாங்கள் எவ்வாறு எழுத வேணும்? 2ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 4 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே 16 என்கிற எண்ணை முதன்மை எண்ணொன்றை அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீடில் எவ்வாறு எழுதலாம்? 2 என நாங்கள் எழுத முடியும். இந்த 2 முதன்மை எண்ணாகும். சுட்டி குறிப்பீட்டில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். முதன்மை எண்ணொன்றை அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீடு. ஒரு சுட்டி குறிப்பீட்டில் அந்த அடி முதன்மை எண்ணாக இருக்கிற மாதிரி இருந்தால் சரி. அதற்காக நாங்கள் இந்த 16 முதன்மை காரணிகள் எந்த எண் தந்திருந்தாலும் முதன்மை எண்களால வகுத்து கொண்டு வரும்போது இவ்வாறு முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுத முடியும். பிறகு அவற்றை நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில் எழுதும் போது அடியானது முதன்மை எண்ணாக வார மாதிரி இருக்கும். ஆகவே 16 என்கிற எண்ணை சுட்டி முதன்மை எண் ஒன்றை அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் இவ்வாறு நாங்கள் எழுத முடியும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு காரணிகளும் மடங்குகளும் படிச்சுட்டு இந்த சுட்டிகள்ல ஒரு கொஞ்சம் சில பகுதிகள் சுட்டிகள் இந்த தொடக்கத்தை நாங்கள் எவ்வாறு செய்கிறது என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அப்ப இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.